Hi, this is Soumya, mother of Rihan, who's studying EKBS. நாங்கள் 2025 தான் ரிஹானை ப்ரீகேஜியில் சேர்த்தோம். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறப்போ எங்களுக்குமே ஒரு பயம் இருந்துச்சு. அவன் இந்த அட்மாஸ்பியர் எப்படி அடாப்ட் பண்ணிக்க போகிறான், அது நம்ம கரெக்டான விஷயம் தான் பண்ணுறோமா, அவன் இங்கே அவன் சேஃபாக ஃபீல் பண்ணுவானா அப்படிங்கிற ஒரு பயம்லாம் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 2-3 days கொஞ்சம் அழுதான், எங்களை மிஸ் பண்ணான், அது மாதிரிலாம் இருந்துச்சு. அப்புறம் ஆஃப்டர் 4 டேஸ்க்கு அப்புறம் அவன் ஸ்கூல் போகணுங்கிறத அவன் லைக் பண்ணி போக ஆரம்பித்தான். ஹி லவ்ஸ் டு கோ. நான் ஸ்கூல் போகணும், நான் லீவ் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பித்தான். ஸோ அப்போவே புரிஞ்சுது அவன் அங்கே சேஃபாக ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு. அதுக்கு ரீசன் அங்கே உள்ள மேம்ஸ், அப்புறம் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ், ஆன்டிஸ் தான் அங்கே மெயினாக ரீசன். அவங்க அவனை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டதுனால தான் அவன் டெய்லி ஸ்கூல் போகணுன்னு ஆசைப்பட்டு போக ஆரம்பித்தான். ஸோ அதுவே எங்களுக்கு ஃபுல்ஃபில்லிங் ஆச்சு. அப்பா சரி, அவன் அழாமல் போகிறான், ஸ்கூல் போகிறத பிடிச்சி போகிறான் அப்படிங்கிறப்பவே அவன் நிறைய விஷயத்தை கற்றுப்பாங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்டடீஸ்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. ஸ்டடீஸை தாண்டி நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர், அதாவது பெயிண்டிங் சொல்லுவான் டெய்லி, நான் இன்றைக்கி பெயிண்டிங் பண்ணேன், இன்றைக்கி நான் கலரிங் பண்ணேன், இன்றைக்கி என்னை ஸ்போர்ட்ஸ்க்கு பிடி மேம் கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க, நாங்கள் இன்றைக்கி இது விளையாண்டோம், நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க, ஸ்டோரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லுவாள். யோகா சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லுவாள். வீட்டில் எங்கள்கிட்ட செஞ்சு காட்டுவான். யோகா நான் இப்படி தான் பண்ணுவேன், யோகா பண்ணுவேன், அழகாக ப்ரேயர் பண்ணுவான், நேஷ்னல் ஆந்தம் சூப்பராக பாடுறான், நிறைய விஷயங்கள் கற்றுக்குறான். ஸ்டடீஸில் பார்க்க போனீங்கன்னா திருக்குறள்லாம் எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஒரு 10 திருக்குறள் எந்த தடங்களும் இல்லாமல் 10 திருக்குறள் ஒரு 3.5 வயசு குழந்தையால் அவ்வளோ அழகாக சொல்ல முடியுது. ஒரு ஸ்டோரி நரேட் பண்ண முடியுது, இங்கிலீஷில் ஸ்டோரி சொல்கிறான். அது இன்னும் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவனோட கம்யூனிகேஷன் ஸ்கில் லெவல் நிறையவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு ஸ்கூல் போனதுக்கப்புறம். சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன சென்டென்ஸ் இங்கிலீஷில் பேசுகிறான் எங்ககிட்ட. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படிக்கிற விஷயத்துலையுமே அவன் ரொம்ப சுட்டியான பையன், பட் படிக்கிற விஷயத்தில் அதே மாதிரி ரொம்ப சூப்பராக படிக்கிறான். எனக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இருக்குது. ஸோ அதுக்கு நாங்கள் பேரண்ட்ஸ் அஃப்கோர்ஸ் எஃபர்ட் போடுறோம். அதை தாண்டி அங்கே உள்ள ஸ்டாஃப், டீச்சர்ஸ், அவங்களோட ஸ்கூல் மேம், மிஸ்லாம் அவனுக்கு நிறைய எஃபர்ட் போட்டு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த எஃபர்ட் தெரியுது, நாங்கள் கண் கூட பார்க்குறோம் அந்த எஃபர்ட்டை. ஏன்னா அவன் ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் அவ்வளோ ரசித்து சொல்கிறான். இன்றைக்கி மேம் இது சொல்லி கொடுத்தாங்க, இது மேம் சொல்லி கொடுத்தாங்க, இன்றைக்கி இந்த ரைம் சொல்லி கொடுத்தாங்க, இப்படி ஆக்ஷன் பண்ணணும், எங்களை பண்ண சொல்கிறான் ஸோ அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பார்க்க சந்தோஷமாக இருக்குது. நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க. மெயினாக அவன் லீவ் போடாமல் ஸ்கூல் போகணுங்கிறான். ஸ்கூல் நான் ஒரு ஃபீவராக இருக்குது, ஒரு ஃபங்க்ஷன் போகணும், ஸ்கூல் லீவ் போகணுன்னு ஒரு பேரண்ட்ஸ் நாங்கள் சொன்னால் கூட இல்லை ஸ்கூல் லீவ் போட மாட்டேன், நான் ஸ்கூல் போகணும் அப்படின்னு அவன் விரும்பி ஸ்கூலுக்கு வரான். அதுதானே வேணும். குழந்தைங்க மோஸ்ட்லி லீவ் போகணுன்னா ஃபஸ்ட்டு என்ஜாய் தான் பண்ணுங்க. பட் ரிஹான் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் போகணுங்கிறத அவன் சாட்டர்டேஸ் கூட ஏன் லீவ் விடுறாங்க, நான் ஸ்கூல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்கூல் கிளம்பி வருது. இதெல்லாம் அவன் அங்கே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறதுனாலையும் அங்கே சேஃபாக ஃபீல் பண்ணுறதுனாலையும் மட்டும்தான் அவன் ஸ்கூல் கிளம்புறத ஒரு பேர்டனாகவே எடுத்துக்கல. ஐயோ ஸ்கூல் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் லேசியாக ஃபீல் பண்ணல. காலையில் ஸ்கூல் போகணுன்னா எழுப்பி விட்டால் போதும், தானாக எழுந்திரிச்சு ஆட்டோமேட்டிக்காக குளிச்சுட்டு நான் ஸ்கூல் போகணும், வேன் வந்துடும் அப்படின்ட்டு கிளம்பிடுறான். டிசிப்ளின், மெயினாக டிசிப்ளின் முக்கியம், கரெக்டாக ஃபாலோ பண்ணுறான். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்டடீஸ் கண்டிப்பாக முக்கியம். ஸ்டடீஸை தாண்டி அவன் எவ்வளோ டிசிப்ளினாக நடந்துக்கிறான் அப்படின்னு நிறைய விஷயங்கள் எங்களுக்கு அவன் டீச் பண்ணுறான். எங்கள் மேம் சொல்லி கொடுத்தாங்க, எல்லாரையும் வாங்க போங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாம் சொல்கிறான். யாரையும் வாடா போட சொல்லக்கூடாது, யாரையும் வாடி போடி சொல்லக்கூடாது. ஈவன் எங்கே சொல்லுவான், நீங்கள் என்னையும் வாங்க போங்க கூப்பிடுங்கம்மா அப்படி தான் சொல்லுவான். எனக்கு இதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு டீச்சர்ஸ் அவனுக்கு எஃபர்ட் போட்டு அவனுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுத்தரீங்க, சொல்லித்தரீங்க. அது எல்லாமே பேரண்ட்ஸ்க்கு ஃபுல்ஃபில்லிங்காக இருக்குது. மெயினாக எனக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இருக்குது. இதை கண்டினியூ பண்ணுங்கள். மெயினாக இன்னொரு விஷயம் சொல்ல போனால் மெயின் தேங்க்ஸ் ரம்யா மேம்க்கு. என்னென்னா அவன் ஒரு ரொம்ப ஃப்ராங்காக சொல்லணும்னா அவன் என்னை தாண்டி யார்ட்டையும் இருக்க மாட்டான். பட் இப்போது அவன் என்னை தாண்டி அவனுக்கு ரொம்ப பிடிச்சவங்க அப்படின்னு கேட்க போனால் ரம்யா மேம்னு சொல்கிறான். ஸோ உங்களை அவன் செகண்ட் மதர் மாதிரி அவன் நினச்சிக்கிறான். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளை தாண்டி ஒருத்தவங்கள்ட்ட அவன் சேஃபாக ஃபீல் பண்ணுறான் அப்படின்னா அது நீங்களாக இருக்கீங்க. அதே மாதிரி அவங்க கூட கிளாஸில் இருக்கிற ஆன்டிஸாக இருக்கட்டும், எல்லாரையுமே அவனுக்கானவங்களாக பார்க்குறான். அதுதான் மெயின், அதுதான் வேணும். பேரண்ட்ஸும் அதை தான் எதிர்பார்க்குறோம். அதை தாண்டி இந்த ஒரு கம்ஃபர்ட் கொடுத்ததுக்கும், நல்ல ஸ்டடீஸ் கொடுக்கறதுக்கும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கறதுக்கும், ஸ்போர்ட்ஸ் கொடுக்கறதுக்கு, யோகா, நிறைய விஷயங்கள் கொடுக்குறீங்க. இதை கண்டினியூ பண்ணுங்கள்.
இதுதான் பேரண்ட்ஸும் எதிர்பார்க்குறோம். ஸோ நல்லா பண்ணுறீங்க, பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.